காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 5000, வட்டி வீதம் ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 8640 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த மொத்த தொகை கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அசல் ரூ 5000, வட்டி ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 8640 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த தொகை கிடைக்குன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம்பிட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வட்டி எடுத்துக்கோங்க. வட்டி எத்தனை சதவீதம்? 20%. 20% எப்படி எழுதுவோம்? 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 20 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் சேர்த்து மொத்த தொகையான ரேஷியோ. ஃபர்ஸ்ட் அசலுக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க 5. அசலுக்கான ரேஷியோ எத்தனை? 5. நெக்ஸ்ட் மொத்த தொகையான ரேஷியோ. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து மொத்த தொகை. ஸோ ஒரு 5 + 1 6. நெக்ஸ்ட் இங்க அசல் எவ்வளவு கொடுத்துறாங்க? 5000 ரூபாய். ஸோ அசல் ரேஷியோ கீழே எழுதிக்காங்க 5000. அதே மாதிரி இங்க மொத்த தொகை 8640. நெக்ஸ்ட் இந்த அசலையும் மொத்த தொகையும் சுருக்குங்க. அதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணுமா 125. அதே மாதிரி இங்க 864 4ஆல கேன்சல் பண்ணுமா 216. ஸோ பாருங்க இங்க அசலுக்கான ரேஷியோ வந்து 5. அசலுக்கான ரேஷியோ வந்து 5. அதே மாதிரி மொத்த ரேஷியோ 6. நெக்ஸ்ட் இங்க என்ன வந்திருக்கு? நம்ம கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் 125. அதே மாதிரி இங்க 216. இந்த 5 எத்தனை டைம் பெருக்கணும்? 125 வரும் பாருங்க. அதாவது 5 ஸ்கொயரா 5 கியூப் பாருங்க. 5 கியூப் பண்ணா 125 வருது. அதே மாதிரி 6 கியூப் பண்ணா 216 வருது. அப்ப அதாவது கியூப்னு வந்துச்சுன்னா 3 வருஷம், ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா 2 வருஷம், ஒருவேளை 4ன்னு வந்துச்சுன்னா 4 வருஷம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க என்ன வந்திருக்கு? கியூப் வந்திருக்கு. அப்ப 3 வருஷம். ஸோ அப்ப அசல் 5000 ஆனது ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி விதத்துல 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 8640 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் ரூ 1000 ஆனது வட்டி ஆண்டுக்கு 10% ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மொத்த தொகையா 1331 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.